ரைட், ஓகே. பேசுறது கிளியரா இருக்கா? ஆம் சார். ரைட், ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப. ரைட், ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது வேணுங்களா? ஹலோ, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கிறது கிளியரா இருக்கா? ரைட், ஓகே. அப்ப கண்டினியூ பண்ணுவோம். ரைட், இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம், இத்தாலியில் தான் முதலாக மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அந்த மறுமலர்ச்சி ஏற்பதற்கான காரணங்கள் எனும் போது அந்த காரணங்களை உட்காரணி வெளிக்காரணி என்று நோக்குகின்றோம். அந்த உட்காரணி அதுக்குள்ள சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் பிரச்சனைகளும் அதுல பிரதான காரணமாக காணப்படுகின்றது. உட்காரணிக்குள்ள வரும் விடயமாக காணப்படுகின்றது. அதே போல் வெளிக்காரணிக்குள்ள கான்ஸ்டாந்தினோபிள் நகரம் துருக்கியர்களால் கைப்பற்ற விடயத்தை வெளிக்காரணின்னு சொன்னோம். ரைட், அப்ப அந்த வகையில முதலாவதாக உட்காரணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரைட், அப்போ உட்காரணிகள் எனும் போது அங்க செல்வந்தர்கள் அதிகமாக இருந்தமை பற்றி கொஞ்சம் சொன்னோம். ரைட், அந்த வகையில பாருங்க, குறிப்பாக இத்தாலியில் கிறிஸ்துவுக்கு பின் 1000 ஆண்டிலிருந்து நகரங்கள் தோன்ற ஆரம்பித்தன. இந்நகரங்கள் தோன்றுவதற்கு இத்தாலியில் தோன்றிய வியாபாரம், கைத்தொழில் போன்றவற்றை விருத்தி காரணமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து குறிப்பாக இத்தாலிய வியாபாரிகள் கம்பெனிகளை ஸ்தாபித்து கப்பல்களில் ரைட் அலெக்சாந்திரியா, கான்ஸ்டாந்தினோபிள் ஆகிய நகரங்களுக்கு சென்று பல்வேறு பண்டங்களை வாங்கி ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்று வந்தார்கள். புதிய நாடுகளுக்கு சென்று புதிய மக்களுடன் உறவாடிய இவர்கள் சேவை மானிய முறையுடன் போராடி சுயாட்சியை ஸ்தாபிக்க முயற்சித்தனர். இத்தாலியின் வளர்ச்சி அடைந்த பொருளாதார அமைப்பும் சர்வதேச வர்த்தகத்தின் விருத்தியும் இத்தாலியின் வர்த்தக முதலாளித்துவம் தோன்றுவதற்கு காரணமாகியது. அத்துடன் வர்த்தக கம்பெனிகளும் வங்கி தொழிலும் காரணமாகியது. இவற்றில் ஈடுபட்டோர் அரசியலிலும் செல்வாக்கு செலுத்த இந்த சின்ன விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கிறோம். என்னன்னு கேட்டால், இந்த இத்தாலியில அதிகமான செல்வந்தர்கள் இருந்தாங்க. அந்த செல்வந்தர்கள் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வியாபார முக்கியமானவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கைத்தொழில் வியாபாரம் மற்றும் கைத்தொழில் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டார்கள். ரைட், தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை கான்ஸ்டாந்தினோபிள் மற்றும் அலெக்சாந்திரியா போன்ற சந்தைகளை விற்பனை செய்தது மட்டுமல்லாமல் கான்ஸ்டாந்தினோபிள் சந்தையில இந்த துருக்கியர்களால் அல்லது கீழத்தேவர்களால் கொண்டு வரப்படுகின்ற வாசனை திரவியங்கள் மற்றும் வர்த்தக பொருட்களை கொள்வனவு செய்து இவர்கள் என்ன செஞ்சாங்க கேட்டால், யாரு நம்ம இத்தாலியர்கள் கான்ஸ்டாந்தினோபிள்ல கீழத்தேவர்களால் விற்கப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்து ஏனைய ஐரோப்பிய நாடுகள் அனைத்துக்குமே இவர்கள் அதனை விற்பனை செய்தார்கள். இங்கு கொள்வனவு செய்து கான்ஸ்டாந்தினோபிள் நகரத்தில் கொள்வனவு செய்து அதனை ஐரோப்பா முழுவதும் விற்று அதிகமான லாபத்தினை சம்பாதித்து நல்ல ஒரு நிலைமையை அடைந்த ஒரு நாடாக எது காணப்பட்டேன்னு கேட்டால் இத்தாலி காணப்படலாயிற்று. இதனால் வர்த்தகத்திலும் சிறந்து விளங்கியது. முதலாளிமார்கள் அதிகமாக உள்ள ஒரு நாடாக அல்லது முதலாளித்துவம் தோன்றுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமான ஒரு நாடாக விளங்கியது. ரைட், அந்த செல்வந்தர்கள் அந்த முதலாளிமார்கள் அரசியல்லையும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் தனது ஈடுபாட்டை காட்டினார்கள். ரைட், அது மாத்திரம் அல்லாமல் பாருங்க, இக்காலத்தில் மிலான், ஜெனோவா, பாதுவா, வெனிஸ், புளோரன்ஸ் போன்ற முக்கிய நகரங்களாக இருந்தன. ரைட், இந்த இத்தாலியில மிக முக்கியமான நகரங்கள் மிலான், ஜெனோவா, பாதுவா, வெனிஸ், புளோரன்ஸ் போன்ற முக்கிய நகரங்கள் காணப்படலாயிற்று. அடுத்து இந்நகரங்களில் தோன்றிய செல்வந்த வர்க்கத்தினர் தமது வர்த்தக முயற்சிகளுக்கு அரசர்களின் ஆதரவை நாடியதுடன் அரசனுக்கும் பண உதவிகளை வழங்குவராய் இருந்தனர். ரைட்,
இதனால் படிப்படியாக அரசரின் செல்வாக்கும் பலமும் அதிகரித்ததால் பிரபுக்களின் பலம் குறைந்து போனது. இந்நிலையானது மானிய முறையின் வீழ்ச்சிக்கு உதவியதுடன் இத்தாலியின் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கும் காரணமாகியது. மானிய முறை காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நிலமானிய முறை அப்படின்னு சொல்லி சொன்னோம். நிலமானிய முறை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், நிலம் பிரபுக்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் அல்லது திருச்சபைகளின் பாதிரிமார்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் மற்றும் அந்த பாதிரிமார்கள் அந்த நிலங்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், விவசாயிகளுக்கு அல்லது பாமர மக்களுக்கு விவசாயம் செய்வதற்காக கொடுப்பார்கள். கொடுத்து அந்த விளைச்சல் எல்லாம் விவசாயிகள் செய்ய அதில் ஒரு பகுதியினை மட்டும் விவசாயிகளுக்கு வழங்கிவிட்டு ஏனைய விளைச்சல்கள் அனைத்தையும் இந்த பிரபுக்களும் அந்த பாதிரிமார்களும் பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொண்டு இவர்கள் சுகபோக வாழ்க்கையினை என்ன செஞ்சாங்கன்னா அனுபவித்து வந்தார்கள். இதுவே நிலமானிய முறை என்று சொல்வோம். ரைட். இவ்வாறு இருக்கும் போது இந்த முதலாளிமார்கள் அல்லது செல்வந்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தனது செயற்பாட்டை இலகுபடுத்துவதற்காக மன்னர்களை தன்வசப்படுத்தி கொண்டார்கள். அதுக்காக மன்னர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த முதலாளிமார்கள் அல்லது செல்வந்தர்கள் அதிகமான பணத்தையும் கொடுத்தார்கள். ரைட். நாட்டை கொண்டு செல்வதற்கு அல்லது நாட்டை நிர்வகிப்பதற்கு கூட இந்த முதலாளிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதிகமான பணத்தை மன்னர்களுக்கு கொடுத்தார்கள். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மன்னர்கள் இந்த முதலாளிமார்களுக்கு சார்பானவர்களாகவே காணப்படுவார்கள். ரைட். இதனால அந்த முதலாளிமார்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு என்ன செஞ்சா அந்த நாடுகள்ல கிடைக்கப்பெற்றன. ரைட். பாருங்க, தொடர்ந்து பார்ப்போம். ரைட். இத்தாலிய நகரங்களில் வாழ்ந்த செல்வந்தர்கள் இலக்கியங்களும் கலைகளினதும் வளர்ச்சிக்கு உதவினர். இதனால் பண்டைய கிரேக்க உரோம இலக்கியங்கள் பயிலப்பட்டது மட்டுமன்றி பண்டைய இலக்கியங்களும் கலைகளும் மீள் உருவாக்கம் பெற்றன. குறிப்பாக இத்தாலியின் புளோரன்ஸில் வாழ்ந்த தாந்தே, பெட்ராக், பொக்காசியோ இலக்கியத்துறை வளர காரணமாயினர். ரைட். அவங்க இலக்கியவாதிகள். ரைட். இத்தாலியில் இருந்த இலக்கியவாதிகள் தான் தாந்தே, பெட்ராக், பொக்காசியோ ரைட் போன்றவர்கள். இவர்களும் இலக்கியங்கள் வளர்வதற்கு ஒரு முக்கிய காரணங்களாக என்ன செய்தனர் காணப்பட்டனர். ரைட். மேலும் பழமையான கிரேக்க உரோம கட்டிடக்கலைகள் சிதைவுகள் கலைஞர்களது ஆக்க சிந்தனையை தூண்டின. டோரிக், ஐயோனிக், கொரிந்திய முறைப்படி கட்டிடங்கள் அமைக்கப்பட்டதுடன் ஏனைய கலைகளும் லௌகீக போக்கில் அமைக்கப்படும் தன்மையுடையதாக விளங்கின. இக்கால கலைகளுக்கு செல்வந்தர்கள் மட்டுமன்றி திருச்சபையினரும் பாப்பாண்டவர்களும் உதவினர். குறிப்பாக மெடிசி போன்ற செல்வந்தர்களை குறிப்பிடலாம். அதேவேளை பாப்பரசர் 5ஆம் நிக்கலஸ் வத்திக்கானின் ஒரு நூல் நிலையம் ஒன்றையும் நிறுவினார். ரைட். இது தவிர 10ஆம் லியோ, 6ஆம் அலெக்சாண்டர், 2ஆம் யூலியஸ் போன்ற பாப்பரசர்களும் கலைஞர்களுக்கு ஆதரவு வழங்கியமை மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்பானது. திருச்சபையானது மனித உடலும் இந்த பூமியும் ஆதாமின் சாபத்துக்குட்பட்டவை கிறிஸ்தவர் அவற்றை எதிர்க்க வேண்டும் என திருச்சபை பிரச்சாரம் மேற்கொண்டாலும் இத்தாலியில் வாழ்ந்த நகரவாசிகளிடையே காணப்பட்ட உலகியல் ஈடுபாடு காரணமாக உலகியல் சார்ந்த கல்வி முறையையும் கலையையும் அவர்கள் ஆதரிக்க முன்வந்தமையால் இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்ற ஏதுவாகிய பிரிதொரு காரணம் எனலாம். ரைட். ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான் திருச்சபைகளிடம் அதிகமாக அதிகாரங்கள் காணப்பட்டது. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மனித உடல் இந்த பூமியின் ஆதாவின் சாபத்துக்குட்பட்டவை, அதாவது கடவுளுக்கானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவர்கள்
கல்வி அறிவு மூலம் வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக அந்த திருச்சபைகளின் பிரச்சாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். குரல் கொடுத்து உலகியலுக்கும் லௌகீக வாழ்க்கைக்கும் ஈடுபாடு காட்டுபவர்களாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இவர்கள் மாறினார்கள். இதுவும் இந்த மறுமலர்ச்சி ஏற்பதற்கு ஒரு காரணமாக என்ன செய்யுதுன்னு கேட்டால் விளங்கியது. ரைட், தொடர்ந்து பார்ப்போம். அக்காலத்தில் இத்தாலியின் அயலில் இருந்த ஏனைய மேற்கு ஐரோப்பிய நாடுகளை விட இத்தாலியானது ஒரு முற்போக்கான நாடாக காணப்பட்டது. குறிப்பாக இத்தாலிக்கு மேற்கிலும் வடக்கிலும் இருந்த பிற்போக்கான நாடுகளான ஸ்பானியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் காணப்பட்டன. இந்நாடுகள் மத்தியில் ரோமானிய காலத்திலும் மத்திய காலத்திலும் இத்தாலி நன்கு வளர்ச்சியடைந்த நாகரிகத்தையும் சனத்தொகையும் கொண்ட ஒரு நாடாக விளங்கியது. எனவே இத்தாலிக்கு ஏனைய நாடுகளுக்கு செல்லவும் தமது பொருளாதாரத்தை விருத்தி செய்யவும் வாய்ப்பு கிடைத்த போது இத்தாலியில் முதலில் மறுமலர்ச்சி ஏற்பட சாத்தியமாயிற்று. மேற்கு ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளை விட இத்தாலியின் பழைய உரோம பண்பாடுகள் அழிவுறாது இருந்தது. உரோம பேரரசு காலத்தில் வளர்ந்திருந்த பல்வேறு நகரங்கள் உரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வீழ்ச்சியுற்ற போதிலும் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றதும் மீண்டும் அங்கு பழைய ரோமானிய மரபுகள் புத்தெழுச்சி பெற உதவின. இதனால் லத்தீன் மொழியும் இலக்கியங்களும் இத்தாலியில் மீண்டும் பரவுவது இலகுவாக இருந்தது. மத்திய காலத்தின் திருச்சபை குருமார்களுக்கு பயிற்சி அளிக்க மடாலயங்களும் தேவாலய பாடசாலைகளும் நிறுவப்பட்டன. 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சமயம் சார்பான கல்வி முறை சர்வ கலாசாலை முறையாக மாறிட்டு. இங்கு லத்தீன் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதுடன் இறையியல், மெய்யியல், சட்டம் போன்ற பாடநெறிகளுக்கு மேலதிகமாக பண்டைய இலக்கியம், வரலாறு, நாடகம் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. இத்தாலியில் காணப்பட்ட பொலஞ்சோ, பாதுவா போன்ற குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. இப்பல்கலைக்கழகங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கு ஐரோப்பாவில் வேறு எந்த நாடுகளில் காணப்படாத அளவிற்கு உருவாகிய WHE புலமைவாதமும் இத்தாலியில் மறுமலர்ச்சி ஏற்பதற்கு உதவியது. இக்கல்வி மறுமலர்ச்சி ஆல்பஸ் மலையை தாண்டி இத்தாலிக்கு வெளியே செல்ல நீண்ட காலம் எடுத்தது. ரைட், அதே விஷயம் நம்ம ஏற்கனவே பேசின விஷயத்தான் இங்கேயும் என்ன செஞ்சுக்காங்க சொன்னால் கொடுத்திருக்காங்க. ரைட், இந்த இத்தாலியில செல்வந்தர்கள் தோன்றினார்கள். இதனால் நல்ல வியாபாரமும் வளர்ச்சி அடைந்தது. இதன் காரணமாக அவர்கள் அந்த இறையியலில் இருந்து உலகியல் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் உலகியலை கற்பதற்கும் அல்லது உலகத்தை பற்றி அறிவதற்கும் என்ன செஞ்சாங்கன்னா முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ரைட், இதனால இவர்கள் முற்போக்கான சிந்தனை உடையவர்களாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் காணப்படுவார்கள். ஏனைய நாடுகள் திருச்சபை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த போது இத்தாலி மட்டும் உலகியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அளவுக்கு அறிவாளிகள் அங்க வளர்ச்சி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பெற்றார்கள். ரைட், அது மட்டுமல்லாமல் ரோம பேரரசில் எழுதப்பட்ட கலை இலக்கியங்களுக்கு புத்துணர்ச்சி வழங்கிய ஒரு நாடாகவும் இத்தாலி என்ன செய்யப்பட்டதுன்னு கேட்டால்